மார்னிங் எவ்ரிவன், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி தேதி பார்த்திங்கன்னா 19 மார்ச் 2026. தினமணியில் இருக்கிற இம்பார்ட்டன்ட் நியூஸஸ் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா 33,660 கோடியில் பாரத தொழில் மேம்பாட்டு திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ நேற்று நம்ம கேபினெட் மினிஸ்ட்ரி வந்து கூடியிருக்கு. ஸோ அங்கே வந்து இந்த டெக் பார்க்லாம் இருக்கு இல்லையா, இண்டஸ்ட்ரியல் பார்க்கு, செப்கார்ட்ஸ் அந்த மாதிரி. ஸோ அதெல்லாம் வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஒரு திட்டம் ஒன்று அப்ரூவ் ஆகிருக்கு. சரியா, அதோட டெக்னாலஜி, இன்டர்நெட் இம்ப்ரூவ் பண்ணுறது, ஒரு உட்புற சாலை, ஓகே, இன்டர்னல் ரோட்ஸு, ஃப்ளோர்ஸு எல்லாமே இம்ப்ரூவ் பண்ணுறது, லைக் வாட்டர் சப்ளை எல்லாமே இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஒரு திட்டம் ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அதான் நம்ம இங்கே பார்க்குறோம் முதல் செய்தியில். அடுத்து பார்த்திங்கன்னா சிறிய நீர்மின் உற்பத்தி திட்டங்கள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, ரூபாய் 2,585 கோடி ஒதுக்கீட்டில் சிறிய அளவிலான நீர் மின் உற்பத்தி திட்டத்துக்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஸ்மால் ஹைட்ரோ பிளான்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ நம்ம ஹைட்ரோ பவர் பிளான்ஸ்லாம் இருக்குது இல்லையா, ஸோ அது மூலமாக நம்ம தண்ணி வச்சு நம்ம இது பண்ணிகிட்ருக்கோம், மின்சாரத்தை எடுத்துகிட்ருக்கோம். ஸோ அந்த மாதிரி ஸ்மால் ஹைட்ரோ பவர் பிளான்ஸை வந்து பில்ட் பண்ணி நம்ம ஒரு குறைந்த அளவிலான ஒரு கம்மி ரேட்டுன்னு வச்சுக்கோங்களேன். கிட்டத்தட்ட இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், 1500 மெகாவாட் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி திறன் மேம்பாட்டை ஊக்குவிக்கும் நோக்கில் இதை வந்து கொண்டு வராங்க. சரியா, அதே மாதிரி இது எங்கெங்கெல்லாம் இது பண்ண போகிறாங்க, செட்டப் பண்ண போகிறாங்கன்னா மொத்தம் 21,000 மெகாவாட் மின்சார உற்பத்தியை ப்ரொடக்ஷன் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஸ்மால் ஹைட்ரோ பவர் பிளான்ஸ் வந்து நிறுவ போகிறாங்க. சரியா, இது வந்து 1 to 25 மெகாவாட் வரையிலான திறனுடன் கூடிய இந்த ஹைட்ரோ பவர் பிளான்ஸை பில்ட் பண்ண போகிறாங்க. ஓகே, ஒரு 25 மெகாவாட் வரைக்கும் ப்ரொடியூஸ் பண்ணுற மாதிரி. சரியா, ஒரு இடத்துல டோட்டலாக பார்த்திங்கன்னா இவ்வளோ. ஓகே, ஸோ அதான் நம்ம ஃபஸ்ட்டு செய்தியில் பார்க்குறோம். அடுத்து பார்த்திங்கன்னா வந்து இன்றைக்கி செய்திகள் குறைவு தான், ஸோ கொஞ்சம் டக்குன்னு முடிச்சிடலாம். அரசியல் செய்திகளை ஸ்கிப் பண்ணிவிட்டு ஆர்டிக்கலும் இன்றைக்கி பெருசாக இம்பார்ட்டண்ட்டாக இல்லை, லைக் ஈரான் வார் பற்றி தான் கொடுத்துருந்தாங்க. அதே மாதிரி தேர்தல் தொடங்குது, அதை பற்றி ஒரு சின்ன ஒரு பிட் ஆர்டிக்கல். கடைசியாக வந்தீங்கன்னா இந்தியாவில் மேலும் 2 யுரேனியம் சுரங்கங்கள், நாடாளுமன்றத்தில் அமைச்சர் தகவல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா ஆந்திராலேயும் ஜார்க்கண்ட்லேயும் இந்த யுரேனியம் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு ஒரு சுரங்கம் அமைக்கிறதுக்கு வந்து ஒரு அப்ரூவல் கொடுத்துருப்பாங்க. சரியா, இப்போ அடுத்ததாக பார்த்திங்கன்னா ராஜஸ்தானில் இருக்கிற சிங் மாவட்டத்தில் ப்ளஸ் சத்தீஸ்கரின் ஜஜ்வால் மாவட்டத்துலேயும் இந்த மாதிரி ஒரு 2,500 டன் கையால் லைக் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய அந்த யுரேனியம் சுரங்க நிலையங்களை நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ரெடி பண்ண போகிறாங்க. சரியா, ஸோ நம்ம ஆல்ரெடி நமக்கு தெரியும், கனடா கூட நம்ம யுரேனியம் ஒரு அக்ரிமெண்ட் ஒன்று போட்டிருக்கோம் ப்ரொடக்ஷன் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு இல்லையா, 2047 இது பண்ணுறதுக்கு. சரியா, ஓகே, ஸோ அதை பார்க்குறோம். அடுத்து பார்த்திங்கன்னா வந்து ஸோ இங்கே இந்த எலெக்ஷன் சப்போஸ் நம்மக்கிட்ட ஓட்டர் ஐடி இல்லைனா என்னென்ன பண்ணலாம் அப்படின்றது உங்களுக்கு எல்லாருமே தெரியும். நீங்கள் எந்த ஐடி ப்ரூஃப் வச்சுருந்தாலும் அதை வச்சு நீங்கள் ஓட் போட்டுக்கலாம். ஓட் போடுறதுக்கு முக்கியமான தேவை அந்த வேட்பாளர் பட்டியலில் உங்கள் நேம் இருக்கணும். சரியா, அதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதை நீங்கள் ஆல்ரெடி வேலிடேட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன், இல்லைனா வேலிடேட் பண்ணி பாருங்கள். உங்கள்கிட்ட ஓட்டர் ஐடி இல்லை, இன்றைக்கி சப்போஸ் நீங்கள் வெளியூர் போய் மறந்து போயிட்டீங்கன்னா நீங்கள் ஆதார் கார்டு, பேன் கார்டு இந்த மாதிரி ஒரு நிறையா ஆவணங்கள் இருக்குது. ஓகேவா, பாஸ்புக்கு எது வேணாலும் ஏதாச்சும் ஒரு கவர்மெண்ட் அட்டையை வச்சு நீங்கள் வந்து ஓட் போட்டுக்கலாம். ஓகே, சரி, இது ஆல்ரெடி இருக்கிறது தான் நம்ம ஒரு ரிவேஷன் மாதிரி பார்க்குறோம். அடுத்து வந்தீங்கன்னா ஆல்ரெடி மக்களவை மாநிலங்களவையில் சில இம்பார்ட்டண்ட் டாஸ்க்ஸ் அண்ட் அப்டேட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா 80,886 டன் கச்சா எண்ணெயுடன் இந்தியா வந்தது மேலும் ஒரு கப்பல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஜெக் லாக்கி அப்படின்ற கப்பல் நம்ம பார்த்துருந்தோம், இது வந்து கிராஸ் பண்ணிடுச்சு அந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸ், அதனால் வந்து சேர்ந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இந்த ஜெக் லாக்கின்ற கப்பல் வந்து குஜராத் வந்து சேர்ந்துருக்கு. சரியா, ஸோ அதான் இங்கே கொடுத்துருக்காங்க, முந்த்ரா துறைமுகத்தில், குஜராத்தில் இருக்கிற முந்த்ரா துறைமுகத்துக்கு வந்து சேர்ந்துருக்கு. ஃபஸ்ட்டு ஒரு கப்பல் வந்திருக்கும் இல்லையா கச்சா எண்ணெய் ஏற்றிட்டு, அது என்ன கப்பல் பார்த்திங்கன்னா ஷெஜாங் சூஸ்மெக்ஸ். நம்ம பார்த்துருந்தோம் நியூஸில், நம்மளோட செஷன்லேயும் பார்த்துருந்தோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்தது இந்த செங்லாங் சூஸ்மெக்ஸ். ஓகேவா, ஷெலாங் சூஸ்மெக்ஸ். சரியா, அது ஞாபகம் வச்சுக்கோங்க. இது அப்புறம் எல்பிஜி ஏற்றிட்டு வந்த கப்பல் பார்த்திங்கன்னா ஷிவாலிக் அண்ட் நந்தாதேவி. ஓகே, அது 2. ஓகே, அது நேம்ஸ்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க, எக்ஸாம்ஸில் ரிஃப்ளெக்ட் ஆக வாய்ப்பு இருக்குது. சரி, அடுத்து வந்தீங்கன்னா
இன்றைக்கி அவ்வளோதான். இன்றைக்கி இருந்த முக்கியமான செய்திகள். ஈரானில் இன்னொரு ஒரு அமைச்சரை கொண்டு இருக்காங்க, இஸ்ரேல். ஸோ அதை பற்றி கொடுத்துருந்தாங்க. ஓகே, நம்ம நாளைக்கு சந்திக்கலாம். தேங்க்யூ.